ஸ்தோத்திரம். நீர் அதர்சனமானவராக இருந்தாலும் எங்களுடைய மனக்கண்களை நீர் பிரகாசிப்பித்து காணக்கூடாத உண்மை காணக்கூடிய விதத்துல எங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவரே நீர் விசுவாசத்தை பிரகாசிப்பித்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால வேளையில் இன்னும் உண்மை அதிகமாய் காணத்தக்கதாக நீர் கிரியை செய்யும். எங்களுடைய கவனமானது அங்கும் இங்கும் திரும்பாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுது மூழ்கி காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். முழு கூட்டத்தை நீரே பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் எடுத்துக்கொண்டு போனானே, போய் அந்த சொத்தெல்லாம் அந்த பணம் எல்லாம் செலவழிப்பதற்கு எத்தனையோ நாட்கள் ஆயிருந்திருக்கும். ஆனால் பைபிள்ல சொல்லியிருக்கு, அந்த கெட்டகுமார் எல்லாம் பணம் போய் வாழ்க்கையே வெறுத்தவனாக, இதெல்லாம் நான் பண்ணிருக்கூட, நான் தப்பா போச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு, நான் ஒரு வேலைக்காரனை போலையாவது என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு ஆகாரம் கிடைக்குமே, அதாவது எதிர்பார்த்து போவேன் என்று சொல்லி போகும்போது பைபிள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அழகான ஒரு காரியம். அந்த தகப்பன் அவனை தூரத்திலிருந்து கண்டாராம். நீ யோசிச்சு பாருங்க, பல நாட்களாக காணாமல் போனதான அந்த பிள்ளைய தகப்பன் நம்பி கிடந்தவராக வீட்டுல வேற வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஆனா அந்த தகப்பன் பல நாட்களாக இழந்துதான் அந்த மகனை மறக்க முடியல. என்ன பண்றாரு? பல நாட்கள் கடந்து போனாலும் அடிக்கடி டோர் பக்கத்துல போய் எட்டி பாக்குறாரு. தூரத்துல ரோடு பக்கமா வரானா திரும்பி வருவானா? 10 நாள் 20 நாள், 1 மாசம் 2 மாசம் ஆளே காணோம். 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆளே காணோம். ஆனா தகப்பனுக்கு அப்ப கூட ஒரு சலிப்பு வரல, இனி அவ்வளவுதான் என்று சொல்லல. அடிக்கடி வெளியே போறாரு, பாக்குறாரு. திடீரென்று ஒரு நாள் தூரத்தில் என் மகன் வர்ற மாதிரி தானே இருக்கு, பார்த்தால் உண்மைதான், மகன் திரும்பி வருகிறார். விருந்து வைத்தார். இதே போலதான் துரோகிகளாகிய நாம் எத்தனையோ முறை அந்த கெட்ட குமாரன், ஒரு முறை கெட்ட குமாரன், நாம் எத்தனையோ முறை கெட்ட குமாரா இருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவருக்கு போயிருக்கிறோம். ஆனால் எட்டி பார்த்து வருவோமா என்று காத்திருந்த தேவன் அணைக்கிறார். அதான் தேவனுடைய அன்பு, மாறாத அன்பு, விசேஷித்த அன்பு, ஆழமான அன்பு. அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியுமா? அதற்கு எப்படிதான் நன்றி செலுத்த முடியும்? நாம் அரவணைப்போம், அவர்களுக்கு கை கொடுப்போம். ஆனால் ஒரு பிச்சைக்காரனை போய் நம்ம பிடிப்போமா? அரவணைக்க முடியுமா? நம்ம சட்டெல்லாம் அழுக்காயிடும், அவனுடைய பாடியில பயங்கர ஸ்மெல் அடிக்கும், பல நாட்களா இருக்கு குளிச்சு. அவனை அரவணைக்க யோசிப்போம். ஒரு குஷ்டரோகி தொடவே யோசிப்போம். ஆனால் தேவன் நம்மை அணைத்தார். பாவிகள், பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை பொறுக்க முடியாத பரிசுத்த தேவன் பாவிகளாகிய நம்மை அவர் அணைத்தார். அதனாலதான் அந்த பாட்டில் நாம் பாடுகிறோம், அணைத்தீர் அன்பாலே என்னையும் என்னை போய் அணைத்தீர் ஆண்டவரே. அவர் அப்படிப்பட்ட தேவன், விசாலமான இருதயம் உள்ள தேவன். அவருடைய அன்பானது நம்முடைய அழுக்கையே மேற்கொண்டது. அதனால அவரால் அணைக்க முடிந்தது. அவருடைய ஆழமான அந்த அன்புக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். We are considering a few truths about what the Lord spoke to the church at Thyatira in the book of Revelation. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் தேவனானவர் தியேத்திரா சபைக்கு என்ன சத்தியங்களை கொடுத்தார் என்பதை குறித்து சில சத்தியங்களை குறித்து நாம் கடந்த வாரம் பார்த்தோம். Last week we were considering Revelation chapter 2 verse 24 about the depths of Satan. கடந்த வாரம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள சாத்தானுடைய ஆழங்களை பற்றி நாம் படித்தோம். We saw that there were 3 kinds of depths. அந்த ஆழங்களில் 3 வகையான ஆழங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் படித்தோம். In man there is a depth. மனுஷனின் ஒரு ஆழம் இருக்கிறது. In God there is a depth. தேவனிலும் ஒரு ஆழம் இருக்கிறது. In the devil there is a depth. பிசாசுக்கு கூட ஒரு ஆழம் இருக்கிறது. We are called to know the depth of God. நாம் எல்லாரும் தேவனுடைய ஆழத்தை பற்றி அறியும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். That is enough for us to do. அந்த ஆழத்தை அறிந்தால் மாத்திரம் நமக்கு போதும். The more we know the depth of God, நாம் தேவனுடைய ஆழத்தை எவ்வளவுக்கு அதிகமாக அறிகிறோமோ, the more we know ourselves. அந்த அளவுக்கு நாம் நம்மை நாமே அறிந்து கொள்கிறோம்.
The more we know how holy God is, தேவன் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர் என்கிறது எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம், the more we realize how sinful and how unclean and unholy we are. அந்த அளவுக்கு நாம் எவ்வளவு பாவமுள்ளவர்களாகவும் எவ்வளவு அசுத்தமுள்ளவர்களாகவும் எவ்வளவு அழுக்கு உள்ளவர்களாகவும் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். The more we know how great God is, the more we realize how unworthy we are. தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் எவ்வளவு தகுதியற்றவர்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். So what is one sign of our growing in our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன? It is the realization. We realize more and more our unworthiness. அதுதான் நாம் நம்மை நாமே குறித்து நாம் எவ்வளவு தகுதியற்றவர்கள் என்பதை மேலும் மேலும் அறிந்திருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. So those who really grow in their spiritual life won't say I'm more holy than before. They will say I realize how much more unworthy I am, because they are growing in God's knowledge. எனவே உண்மையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உண்மையாக வளர்கிறவர்கள் அவர்கள் தாங்கள் ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் எவ்வளவு தகுதியற்றவர்கள் எவ்வளவு பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்பதை குறித்து அறிவுடையவர்களாக சொல்லுவார்கள். Job thought he was a very righteous man. யோபு தன்னை தானே ஒரு நீதிமான் என்று அறிந்து கொண்டவனாக இருந்தான். And he was righteous. அவர் நீதிமானாகவே இருந்தார். God called him righteous. தேவன் அவனை நீதிமான் என்றே அழைத்தார். But the wrong thing was he thought about himself that he was righteous. ஆனால் ஒரு தவறான காரியம் என்னவென்றால் யோபு தன்னை தானே அவர் ஒரு நீதிமான் என்று அழைத்துக் கொண்டார். So God had to show him, although he was righteous, he was not a worthy person. எனவே தேவன் யோபு நீதிமானாக இருக்கிறார் என்று இருந்தாலும் தேவன் அவனை ஒரு நீதிமான் அல்ல என்று அவருக்கு விளங்கும்படியாகவே அவருக்கு அந்த சோதனை அனுமதித்தார். He was not worthy. அவர் தகுதியற்றவராக இருந்தார். So God took him, asked him so many questions. எனவே தேவன் யோபை பார்த்து அநேக கேள்விகளை கேட்டார். Finally Job, who was arguing for so long, says, I abhor myself. கடைசியாக அவ்வளவு நேரம் வாதாடி கொண்டிருந்த யோபுவானவர் நான் ஒன்றுக்கும் தகுதியில்லை என்று சொல்லிவிட்டார். நான் என்னையே வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் என்னையே வெறுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். So that is the kind of state that we have to come to. எனவே அந்த நிலைமைக்கு தான் நாம் வர வேண்டியதாக இருக்கிறது. But concerning the depths of Satan, there are so many things, depths in Satan, which we need not know. ஆனால் சாத்தானுடைய ஆழங்களை குறித்து நாம் பார்ப்போமாகில் அவனுடைய ஆழங்களை குறித்து அநேக காரியங்கள் உள்ளன. அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. There are certain things that God reveals to us. Those things we must know. ஆனால் அவருடைய ஆழங்களை பற்றி தேவன் வெளிப்படுத்துகிறான சில காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களை மாத்திரம் நாம் அறிந்திருக்க வேண்டும். Because the Bible says, ye are not aware of the devices of Satan. ஏனென்றால் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதிருக்கிறவர்கள் அல்லவே. So we must know who the enemy is. We must know where his strength lies. எனவேதான் நம்முடைய சத்துரு யாரானவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பலம் என்னவென்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். But we should not go on doing research in that direction. ஆனால் நாம் அந்த திசையில் சென்று அதற்கு மேற்பட்டதான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்க கூடாது. Then what will happen? அப்போது என்ன சம்பவிக்கும்? Instead of faith being built up, fear will be built up. நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கிறதுக்கு பதிலாக, நம்முடைய விசுவாசம் கட்டியெழுப்பப்படுவதற்கு பதிலாக பயம் தான் நம்முடைய ஜீவியத்தில் அதிகரிக்கும். Instead of turning our eyes on God and depending on God, our all focus will be on the devil. What will he do? How is he going to attack? What is today? Look at the stars, look at the planets. All this will be our attention. நாம் தேவனை நோக்கி தேவனையே நாம் எல்லா சூழ்நிலையிலும் சார்ந்திருப்பதற்கு பதிலாக சாத்தானை பற்றி நினைத்துக் கொண்டு, சாத்தானுடைய ஆயுதங்களை பற்றி நினைத்துக் கொண்டு, இன்று என்ன சம்பவிக்கும், நாளை என்ன சம்பவிக்கும், இந்த கிரகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, நட்சத்திரங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பது குறித்தே நாம் சாத்தானை பற்றி சிந்தித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Instead of faith ruling our lives, fear will be ruling our lives. எனவே விசுவாசம் நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்வதற்கு பதிலாக பயம் நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்யும். Balaam was a prophet. பாலாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். But he was not God's prophet. ஆனால் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல. The Bible calls him a soothsayer. அவன் ஒரு ஞானதிருஷ்டிக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. குறி சொல்லுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. So and it says that he used enchantments. அவன் மந்திரங்களை உபயோகித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நிமித்தம் பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. So he was not God's prophet. அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியானவன் அல்ல. So he was a very successful magician. ஆனால் அவன் ஒரு வெற்றியுள்ள மந்திரவாதியாக இருந்தான். So Balak, the king of Moab, called him. எனவே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அவனை அழைத்தான். Balaam belonged to the country of Mesopotamia. பிலேயாம் மெசொப்பொத்தாமியா தேசத்தை சேர்ந்தவனாக இருந்தான். Balak calls him. பாலாக் அவனை அழைப்பித்தான். Please curse the Israelites for me. I'm very afraid of them. எனக்காக தயவு செய்து இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து விடு, ஏனென்றால் எனக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஒரு பயமாக இருக்கிறது என்று அவன் சொன்னான். So Balaam
goes from various directions and tries to curse them. எனவே பிலேயாம் அநேக வேறு திசைகளில் சென்று ஒவ்வொரு திசையிலும் சென்று அவர்களை சபிக்கும்படியாக முயற்சித்தான். What is that curse? It's nothing but magic or witchcraft. ஆனால் அந்த சாபம் என்னவென்றால் அது ஒரு மந்திரவாதம் அல்லது ஒரு சூனியமாக இருக்கிறது. You read that in Numbers 24:1. இந்த காரியத்தை எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நிமித்தம் பார்க்க போகாமல் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல். In English he did not use enchantments like before. அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So what does that mean? அதோட அர்த்தம் என்ன? He did not use enchantments or witchcraft. அவன் நிமித்தம் பார்க்க போகவில்லை, அவன் சூனியத்தை உபயோகிக்கவில்லை. So Balaam was trying to use witchcraft against Israel. எனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பிலேயாமானவன் அவன் சூனியத்தை உபயோகிக்கக்கூடியவனாக இருந்தான். And it did not work. அந்த சூனியமும் கிரியை செய்யவில்லை. In fact he ended up blessing Israel. He blessed Israel. அதற்கு பதிலாக அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். And while he was trying to do witchcraft, God intervened and said, don't do that, what I tell you do, you bless. அவன் மந்திரம் செய்யும்படியாக முயற்சித்துக் கொண்டிருந்த போது, சூன்யம் செய்யும்படியாக முயற்சித்துக் கொண்டிருந்த போது தேவன் அவனுடைய கிரியில் இடைப்பட்டு, நீ அந்த காரியத்தை எல்லாம் செய்யாதே, நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ நீ அதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். The beautiful thing about this is the Israelites never even knew that someone was trying to do witchcraft against them. இதில் ஒரு அழகான விஷயம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு விரோதமாக ஒருவன் சூன்யம் செய்ய வருகிறான் என்கிற விஷயத்தை அறியாதவர்களாகவே இருந்தார்கள். He was cursing, it didn't work. He was blessing, it worked. All such things were happening. We read it in the Bible, but the Israelites never knew. அவன் சபிக்க முயற்சித்தான், ஆனால் தேவன் அவனை விடவில்லை. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். இந்த காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறியாமல் இருந்தது. ஆனால் நாம் இந்த காரியங்களை வேதத்திலிருந்து வாசித்து அறிந்தோம். ஆனால் இன்னும் அந்த ஜனங்கள் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். Like that, every day Satan will be trying to work against us. அதே போலவே ஒவ்வொரு நாளும் சாத்தானானவன் நமக்கு விரோதமாக கிரியை செய்ய முயற்சிப்பான். What God wants to reveal to us, God will reveal. தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த காரியத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். More than that, we should not try to dig and search. அதற்கு மேலாக நாம் தோண்டி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Now we go to the next part of that passage. இந்த வசனத்தின் இரண்டாம் பகுதிக்கு நாம் கடந்து செல்லுவோம். Revelation chapter 2, read verse 26, 27, 28. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். Here we are going to see a few things. இங்கு ஒரு சில காரியங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். One thing we read about in all the 7 churches, he that overcometh, it is written. ஒரு காரியம், பொதுவான காரியம், அது என்னவென்றால் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ என்று 7 சபைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. For such people different rewards are promised. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வித்தியாசமான பலன்கள் அளிக்கப்படுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது. In this particular church it is written, he that overcometh and keepeth my works unto the end. An extra condition is there. ஆனால் இந்த சபையில் தேவன் சொல்லும்போது இன்னொரு நிபந்தனையும் கூட சேர்த்து சொல்லுகிறார், ஜெயம் கொண்டு முடிவு பறிந்து என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ. What is that keeping the works of the Lord unto the end? What is that extra condition? என் கிரியைகளை முடிவு பறிந்தும் கைக்கொள்கிறவன் எவனோ என்பதின் அர்த்தம் என்ன? In the 24th verse, in the 23rd verse, we see God, Jesus says, I will give unto everyone according to your works. 23ஆம் வசனத்தில் இயேசு இவ்வாறாக சொல்கிறார், உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? What work you do, you will get a reward according to that. நீங்கள் எந்த கிரியை செய்கிறீர்களோ அந்த கிரியைகளின் நிமித்தமாகவே உங்களுக்கு பலன் அளிக்கப்படும். If you are doing an earthly work, you will get no reward. நீங்கள் பூமிக்குரிய கிரியை செய்வீர்களானால் உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கப்படாது. You read 1 Corinthians chapter 9, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-25. 24-25 வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயினும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறார்கள்.
நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். What does this mean? இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? Saint Paul grew up in Greece. பரிசுத்த பவுல் கிரேக்க தேசத்தில் வளர்ந்தவராக இருந்தார். And he knew Greek well. அவருக்கு நன்றாக கிரேக்க பாஷை தெரியும். And in Greece the Olympics started. கிரேக்க தேசத்தில் தான் ஒலிம்பிக் பந்தயம் ஆரம்பித்தது. So in those days itself the Olympics had started. அந்த நாட்களிலே ஒலிம்பிக் பந்தயம் ஆரம்பித்தது. That is why he is speaking about running race. எனவேதான் அவர் ஓட்ட பந்தயத்தை குறித்து அவர் பேசுகிறார். And he says in a literal race everybody runs but only one person gets a prize. அவர் எடுத்துக்குரியதான பந்தயத்தை சொல்லும்போது எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் ஒருவரே பந்தய பொருளை பெற்றுக் கொள்கிறார் என்று சொல்லுகிறார். Such people are temperate in all things. அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். Olympics takes place once in 4 years. ஒலிம்பிக் பந்தயமானது 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. But a runner who is trying to get that gold medal in that race, that 4 years he will live very carefully. ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடி தங்க பதக்கத்தை வாங்க விரும்புகிறவன் அந்த 4 வருஷம் நிச்சயமாக வாழ்வான். His weight has to be maintained correctly. அவனுடைய எடையானது மிக சரியாக அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதே it should be the same weight, it should not increase or decrease. அவனுடைய உடலின் எடையானது மிகவும் சரியான விதத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும், அது கூடவோ குறையவோ கூடாது. He cannot go to any hotel as he likes. எனவே அவன் இஷ்டப்படி எந்த ஒரு ஹோட்டலுக்கும் செல்ல முடியாது. He cannot eat any kind of food as he likes. அவன் நினைக்கிற பிரகாரம் அவன் விரும்புகிற பிரகாரம் எந்த உணவையும் அவன் சாப்பிட முடியாது. If he eats too much he might put on weight. அவன் அதிகமான ஆகாரம் சாப்பிட்டால் அவன் எடை கூடிவிடும். If he goes on having too much of that particular food that he likes, he'll put on weight. அவனுக்கு விரும்பியதான அந்த குறிப்பிட்ட ஆகாரத்தை அவன் அடிக்கடி உண்பானாகில் அவனுடைய எடை கூடிவிடும். If he sleeps too much, he'll put on weight. அவன் அதிக நேரம் தூங்கினால் அவனுடைய எடை கூடிவிடும். If he for 2 days if he lies down and says today I'm very tired, I'm not going to go jogging, I'm not going to do any exercise, he might lose the medal. 2 நாட்கள் அவன் தொடர்ந்து தூங்கிக் கொண்டு இன்று நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன், நான் இன்று மிகவும் சோம்பேறித்தனமாக இருக்கிறேன், நான் இந்த எந்த பயிற்சியும் செய்ய போவதில்லை என்று அவன் எண்ணினால் அவன் அந்த தங்க பதக்கத்தை பெற முடியாது. Every day for after 4 years there is a race, I have to get that prize. Every day his practice will be on that. எனவே ஒவ்வொரு நாளும் அவனுடைய பயிற்சி இவ்வாறாக இருக்கும். ஏனென்றால் நான் 4 வருடம் கழித்து அந்த பதக்கத்தை பெறப்போகிறேன். எனவே ஒவ்வொரு நாளும் அவன் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வான். After all this, suppose he comes first in the race. அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு உதாரணமாக அவன் முதலாவதாக வருவான் என்றால், in those days they would make a crown of olive leaves and put it on the winner's head. அந்த நாட்களில் அப்பொழுதுதான் அந்த ஜனங்கள் ஒலிவேலையில் ஒரு கிரீடத்தை செய்து அந்த தங்க பதக்கத்தை வெல்லுகிறவனுடைய தலையில் வைப்பார்கள். That is what he is saying. They do it so that they might obtain a corruptible crown, only a crown of olive leaves. இந்த காரியத்தை தான் பரிசுத்த பவுல் இவ்வாறாக சொல்கிறார். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அது ஒரு அழிந்து போகிற ஒலிவேலையில் செய்யப்பட்ட கிரீடம். It will last only for few hours. After that it will fade away. அது ஒரு கொஞ்சம் மணி நேரங்களுக்கு மாத்திரமே அது நீடித்திருக்கும். அதன் பிறகு அது வாடி போகும். But there is a great pride in wearing it. I have come first in the whole world. ஆனால் அந்த கிரீடத்தை அவன் அணிகிற போது அவனுக்கு ஒரு மிக பெருமையாக இருக்கும். நான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக வந்தேன் என்கிற ஒரு பெருமையோடு அவன் அந்த கிரீடத்தை அணிந்து கொள்வான். I'm the fastest runner in the world, he can say. நான் இந்த உலகத்தில் தான் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு பந்தய வீரன் என்று அவன் சொல்லிக் கொள்வான். But we are running to get an incorruptible crown. ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு ஓடுகிறோம். So how we run, we have to be very careful. எனவே நாம் எப்படி ஓடுகிறோம் என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So that is why in the book of Revelation Jesus says, what you do depending on that you will get a crown. எனவே தான் வெளிப்படுத்தின புத்தகத்தில் இயேசுவானவர் இவ்வாறாக சொல்கிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அந்த கிரியை பிரகாரம் தான் உங்களுடைய பலன் அமையும் என்று சொல்கிறார். We as Christians, we can also run an earthly race. கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட இந்த பூமிக்குரிய ஒரு ஓட்டத்தை ஓடலாம். I'm not speaking of literal race, but we as Christians we can run an earthly race. நான் எடுத்துக்கொண்டான அந்த ஓட்ட பந்தயத்தை குறித்து கூறவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட பூமிக்குரிய ஓட்டத்தை ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? We come to church, நாம் சபைக்கு வருகிறோம், we pray, நாம் ஜெபிக்கிறோம். but all our prayers, our thoughts, our discussions and our desires all earthly only. நம்முடைய எல்லா ஜெபங்களும், நம்முடைய எல்லா எண்ணங்களும், நம்முடைய எல்லா சம்பாஷணைகளும், நம்முடைய எல்லா வாஞ்சைகளும் பூமிக்குரியதாகவே இருக்கிறது. About job, about money, about promotion, about going abroad, about studies, all these things, that is running an earthly race. நம்முடைய வேலை, நம்முடைய பணம், நம்முடைய வெளிநாடு செல்வது, நம்முடைய பதவி உயர்வை பற்றி யோசிப்பது, நம்முடைய படிப்புகளில் நன்றாக விளங்குவது, இந்த காரியங்களை மாத்திரம் பற்றியே நம்முடைய எண்ணமானது இருக்கும்.
Such people won't get a heavenly reward. அப்படிப்பட்ட ஜனங்கள் பரலோகத்தின் பலனை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். They will get only a corruptible crown. That is what they ask God might give them in this world. But that is all. அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த அழிவுள்ள கிரீடத்தை மாத்திரம் தான் பெற்றுக்கொள்வார்கள். அந்த அழிவுள்ள கிரீடமானது அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அந்த காரியத்தை தேவன் தருவதாகவே இருக்கிறது. So Jesus says, according to your works I am going to reward you. எனவே இயேசு இவ்வாறாக சொல்கிறார், உங்களுடைய கிரியைக்கு தக்கதாகவே உங்களுடைய பலன் இருக்கும். And then he says, he that keepeth my works unto the end, he will be rewarded. அதற்கு பிறகு அவர் இவ்வாறாக சொல்கிறார், என்னுடைய கிரியைகளை முடிவு வரையும் கைக்கொள்கிறவன் பலனை பெற்றுக்கொள்வான் என்று அவர் சொல்கிறார். What is that my works? What works did Jesus do? இயேசுடைய கிரியைகள் என்பதின் அர்த்தம் என்ன? Jesus says, you speak the way I spoke, you react the way I reacted, you keep quiet when I kept quiet, then you will be rewarded the way I was rewarded. இயேசு இவ்வாறாக சொல்கிறார், நான் எவ்வாறாக நடந்து கொண்டேனோ அவ்வாறே நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதெல்லாம் அமைதியாக இருந்தேனோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நான் எவ்வாறு கிரியை செய்தேனோ அவ்வாறே நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டால் நான் பெற்ற அதே பலனை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். Do like that till the end. Keep my works to the end, then you will be rewarded. அதே போலவே என்னுடைய கிரியைகளை முடிவு வரையும் கைக்கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். We as human beings, we have what is called a bursting, exploding point. மனிதர்களாகிய நமக்கு ஒரு வெடிக்கிறதான ஒரு பகுதி இருக்கிறது. We come to a point where we can't endure, after that we explode. நாம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு வந்த பிறகு அதற்கு பிறகு நம்மால் தாண்ட முடியாது. அதற்கு பிறகு நாம் பொறுமை இழந்து விடுகிறோம். We know we should not get angry. நாம் சொல்லுவோம், நமக்கு தெரியும் நாம் கோபப்படக்கூடாது. So if someone irritates us, யாராவது நம்மை எரிச்சல் படுத்தினால், no we should not get angry, keep quiet. இல்லை நான் கோபப்படக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். But he doesn't stop. ஆனால் அவர் அந்த எரிச்சல் படுத்துகிறது நிறுத்துகிறதில்லை. Continues to irritate. தொடர்ந்து எரிச்சல் படுத்திக் கொண்டே இருக்கிறார். Anger is increasing, but we somehow control. கோபம் அதிகரிக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் நாம் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கிறோம். Still he continues to speak. இன்னும் அவர் தொடர்ந்து எரிச்சல் படுத்திக் கொண்டே இருக்கிறார். Till here the anger will come, but somehow we manage to control. தொண்டை வரைக்கும் நம்முடைய கோபம் வந்துவிட்டது, ஆனால் ஏதோ ஒரு முறையில் நம்முடைய கோபத்தை நாம் அடக்கி விடுகிறோம். Still he continues to speak. இன்னும் அவர் தொடர்ந்து பேசுகிறார். And all the anger that was controlled till now, in one mouth it will all come out. அப்போது இதுவரைக்கும் நாம் அடக்கினதான அந்த எல்லா மொத்த கோபமும் ஒரே வாயின் மூலமாக வெளியே வந்துவிடும். That is why Jesus says, you should keep my works not for 1 hour, 2 hours, 10 minutes, till the end. எனவேதான் இயேசு இவ்வாறாக சொல்கிறார், நீங்கள் என்னுடைய கிரியைகளை ஏதோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அல்லது 10 நிமிடமோ அல்ல, முடிவு வரையும் என்னுடைய கிரியைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். Such people are going to be rewarded. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் பலனளிக்கப்படுவார்கள். See, Jesus, whatever the Father asked him to do, he did till the end. பாருங்கள், இயேசு பிதாவானவர் என்னவெல்லாம் செய்ய சொன்னாரோ அது அந்த கிரியைகளை எல்லாம் முடிவு வரையும் செய்து முடித்தவராக இருந்தார். In this world, there is an organization called WWJD. இந்த உலகத்தில் ஒரு நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனத்தின் பெயர் WWJD. What does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Anyone knows? யாருக்காவது தெரியுமா? What would Jesus do? That's the meaning. What? இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதின் அர்த்தம். இயேசு என்ன செய்திருப்பார்? இயேசு என்ன செய்திருப்பார்? You know how this group was formed? இந்த நிறுவனமானது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரியுமா? In a particular church. ஒரு குறிப்பிட்ட சபையில். For few days a man was coming to church. கொஞ்ச நாட்களாக ஒரு மனுஷனானவர் அந்த சபைக்கு வந்து கொண்டிருந்தார். He was a poor man. அவர் ஒரு ஏழையான மனுஷனாக இருந்தார். He had lost his job. அவர் தன்னுடைய வேலையை இழந்து விட்டார். He had no money. அவருடைய கையில் எந்த பணமும் இல்லை. He came to the pastor. அவர் அந்த சபை போதகரிடத்தில் வந்தார். The pastor said, sorry, I can't help you. அந்த போதகனானவர் இவ்வாறாக சொன்னார், என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிற தருவாயில் இல்லை. He talked to the believers. அங்கே இருந்த விசுவாசிகளோடு அந்த மனுஷன் பேசினார். The believers said, sorry, we can't help you. அந்த விசுவாசிகளும் அப்படியே சொன்னார்கள், மன்னித்து விடுங்கள், எங்களால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. He came for 2 weeks to the church. 2 வாரம் தொடர்ந்து அவர் அந்த சபைக்கு சென்றார். And during the meeting, suddenly one day he came forward. அப்பொழுது அந்த சபையில் கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர் முன்னாளாக வந்தார். And said, please give me 1 minute, I want to speak. அவர் இவராக சொன்னார், தயவு செய்து எனக்கு 1 நிமிஷம் கொடுங்கள், நான் பேச வேண்டும் என்று சொன்னார். And he spoke. அவர் பேசினார். And he said, I have been coming to this church for 2 weeks. அவர் இவராக சொன்னார், நான் இந்த சபைக்கு 2 வாரங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன்.
No one cared to inquire after me. என்னை பற்றி விசாரிக்கிறதுக்கு யாரும் இங்கே பொறுப்பெடுக்கவில்லை. My family members have rejected me. என்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் என்னை ஒதுக்கி விட்டார்கள். I have not eaten for 2 weeks. நான் இந்த 2 வாரமும் தொடர்ந்து சாப்பிடவே இல்லை. I came and asked this church for help. நான் இந்த சபைக்கு வந்து இந்த சபையாரிடத்தில் உதவி கேட்டேன். But there was nobody to help me. ஆனால் இந்த சபையில் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. If Jesus was here, ஆனால் இயேசு இங்கே இருந்திருப்பார் என்றால் what would he have done for me? அவர் எனக்கு என்ன செய்திருப்பார்? After saying these words, அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தவுடனே in front of the microphone he collapsed and died. அந்த மைக்கின் முன்பாகவே அவர் வயிறு வெடித்து இறந்து விட்டார். No, he fell down and அவர் கீழே விழுந்து இறந்து விட்டார். That woke up the whole church and said, what we have done is wrong. அப்பொழுது அந்த சபையானவர்கள் அப்பொழுதுதான் கண் விழித்ததை போல நாம் இதுவரைக்கும் செய்த காரியம் எல்லாம் தவறான காரியம் என்று உணர்ந்தார்கள். We call ourselves Christians. நாம் நம்மை நாமே கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறோம். We are not doing what Jesus would have done. ஆனால் இயேசு என்ன செய்திருப்பாரோ அந்த காரியத்தை நாம் செய்யவில்லை. If Jesus was here, he would have done something for that man. But we as a church, he's dead, he's gone. We have not done nothing for him. What did we do? ஆனால் இயேசு இங்கே இருந்திருப்பார் என்றால் அவர் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்பார். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், இந்த சபையின் அங்கத்தினர்களாகிய நாம் அவருக்கு உதவி செய்ய முடியாமல் இருந்தோம். அவர் மரித்து போய்விட்டாரே என்று சொன்னார்கள். No, we can't be like this anymore. ஆனால் இதை போட்டு நாம் தொடர்ந்து இருக்க போகிறதில்லை. We should get together and do something. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். So from that day onwards, they all got together and formed this new association called What Would Jesus Do? எனவே அந்த நாட்கள் தொடங்கி அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த புதிய சங்கத்தை ஆரம்பித்தார்கள். இயேசு என்ன செய்வார் என்று செய்திருப்பார் என்று ஆரம்பித்தார்கள். That means if anybody encounters a problem, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அகப்பட்டால் what will the people think? அந்த ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? The members of the church will get together. அங்க இருந்த சபையின் அங்கத்தினர்கள் ஒன்றாக கூடுவார்கள். Jesus was here in this particular problem. What would Jesus have done? இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இயேசு இங்கே இருந்திருப்பார் என்றால் அவர் என்ன செய்வார்? செய்திருப்பார். According to that we should do. அதே போலவே நாமும் செய்ய வேண்டும். So that is how they formed this WWJD, or What Would Jesus Do? இவ்வாறுதான் அவர்கள் இந்த WWJD இல்லை என்றால் இயேசு என்ன செய்திருப்பார் என்ற சங்கத்தை ஆரம்பித்தார்கள். So even today when anyone comes to them with problems, or if they personally go through problems, they will first think, if Jesus had a problem like this, what would Jesus have done? If Jesus met a man with a problem like this, what would Jesus have done? They will sit and think and then make a plan. எனவே இன்றும் கூட அந்த சங்கத்தில் இருக்கிறவர்கள் யாராவது ஒருவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டாலோ அல்லது அவர்கள் தங்களில் யாராவது ஒருவர் பிரச்சனையில் அகப்பட்டார்களோ அந்த பிரச்சனையில் மத்தியில் இயேசு இருந்தால் என்ன செய்திருப்பார் என்று யோசித்து அதன் பிறகு அந்த காரியத்தை செய்வார்கள். They will make a plan. அதன்படியான ஒரு திட்டத்தை வகுப்பார்கள். This is exactly what Jesus is saying here. இதுதான் இயேசு இங்கே என்ன சொல்கிறார் என்பதை சொல்லுகிறது. He that keepeth my works till the end, or he who does what I did till the end, he will be rewarded. என் கிரியைகளை முடிவு பரியந்தம் கைக்கொள்ளுகிறவனோ அல்லது நான் என்ன செய்தனோ அந்த கிரியை அதே செய்கிறவன் பலனை பெறுவான். So we can't just live any old Christian life, live in some way, do what we want to do. எனவே நாம் நம் விரும்பின பிரகாரம் ஒரு கிறிஸ்தவனாக ஜீவிக்க முடியாது. நம் சொந்த இஷ்டத்தை நாம் செய்ய முடியாது. Do whatever we think is right and do it in our own way and then go and ask rewards for Jesus. நாம் என்ன விரும்புகிறோமோ அந்த காரியத்தை செய்து நமக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த காரியத்தை செய்து அதன் பிறகு நாம் இயேசுவிடத்தில் பலன் கேட்கிற மார்க்கம் இல்லை. So for such people who overcome and keep his works till the end, what is the reward? எனவே ஜெயம் கொண்டு அப்படிப்பட்ட கிரியைகளை கைக்கொள்ளுகிற ஜனங்களுடைய பலன் என்ன? Read that verse again. 26ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அடுத்த வசனம். அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். What is the meaning of this? இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? If you overcome and keep my works till the end, நீங்கள் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொண்டால். What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? See, when I was young, one Hindu friend of mine said this. நான் இளைஞனாக இருந்தபோது என்னுடைய இந்து நண்பர் இவ்வாறாக சொன்னார். See, those days Jesus preached, if someone slaps you on one cheek, show your other cheek. But these days we can't listen to those teachings. If you show
if someone slaps you on one cheek and you show the other, he will slap you on that cheek also. So you can't be showing your cheeks like that. அந்த நண்பர் இவராக சொன்னார், அந்த நாட்களில் இயேசு உங்களில் ஒருவன் யாராவது உங்களை கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் அவனுக்கு காட்டு என்று சொன்னார். ஆனால் இந்த நாட்களில் அவ்வாறாக நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கன்னத்தை காட்டினால் இந்த நாட்களில் உங்கள் மறு கன்னத்தையும் அறைந்து விடுவார்கள். எனவே நீங்கள் அந்த உபதேசத்தின்படி உங்களால் ஜீவிக்க முடியாது என்று அவர் சொன்னார். See, he was trying to say what Jesus said is wrong. You can't live like that today. இயேசு என்ன சொன்னாரோ அது தவறு, நீங்கள் அதன்படி ஜீவிக்க முடியாது என்று அவர் சொல்ல முயற்சித்தார். We are not called to live like that. நாம் அவ்வாறாக வாழ அழைக்கப்படவில்லை. We are called to show the other cheek, expecting him to slap on the other cheek also. நாம் ஒருவன் நம்முடைய கன்னத்தை அறைந்தால் நம்முடைய மறு கன்னத்தையும் காட்டவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் மறு கன்னத்தையும் அடிப்பான் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் காட்டவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So why are we showing the other cheek? So that he may slap. You continue to slap. But still, in Jesus' love, I love you. நாம் ஏன் மறு கன்னத்தை காட்டுகிறோம் என்றால், அவன் மறு கன்னத்தையும் அடிக்கட்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் காட்டுகிறோம். இன்னும் அவன் இயேசுவை நேசிக்கிறார் என்கிற எண்ணத்தோடும் நாம் அவனுக்கு அந்த கன்னத்தை காட்டுகிறோம். In Jesus' love, I love you. With that love, we should show our other cheek. இயேசுவை நேசித்தது போல நானும் நேசிக்கிறேன். அந்த நேசத்தோடு நாம் அவனுக்கு நம்முடைய மறு கன்னத்தையும் காட்டுகிறோம். That is our calling. அதுதான் நம்முடைய அழைப்பு. But if you live such a life today, ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் இன்று செய்வோமானால், we don't show our carnal strength. நாம் நம்முடைய மாம்ச பலத்தை காட்ட முடியாது. காட்டாவிட்டால், if we don't show our carnal strength, நாம் நம்முடைய மாம்ச பலத்தை காட்டாவிட்டால், if we don't threaten the other person, நாம் அந்த எதிரே இருக்கிறதான அந்த மனுஷனை பயமுறுத்தாவிட்டால், if we don't speak a few bad words, நாம் கொஞ்சம் கெட்ட வார்த்தைகளை பேசாவிட்டால், if we don't show who we are, நாம் யார் என்று அவருக்கு வெளிப்படுத்தாவிட்டால், if we don't tell him, I know this person, that person, be careful, எனக்கு அந்த மனுஷன் தெரியும், எனக்கு இந்த மனுஷன் தெரியும், ஜாக்கிரதையாக இருந்து நாம் அவனிடம் சொல்லாவிட்டால், what will happen? என்ன சம்பவிக்கும்? Our adversaries will ride over our heads. நம்முடைய சத்துருக்களானவர்கள் நம்முடைய தலையின் மேல் ஏறி நடப்பார்கள். But in this generation, that will happen. ஆனால் இந்த சந்ததியில் அந்த காரியம் நடக்க போகிறது. So in this world, we have to live like Jesus, and if we live like Jesus, we will be like defeated people. எனவே இந்த உலகத்தில் நாம் இயேசுவை போல வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் இயேசுவை போல வாழ்ந்தால் தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்களைப் போல இருப்போம். That is why Jesus himself died like a defeated person. எனவேதான் இயேசுவும் கூட அவர் தோற்கடிக்கப்பட்ட மனுஷனைப் போல மரித்தார். But after that, ஆனால் அதன் பிறகு, today Jesus rules the whole world, and he will literally rule the whole world one day. அதன் பிறகு இயேசு இன்று முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறார். மறுபடியும் அவர் எழுத்தின் பிரகாரமாக இந்த உலகத்தை ஆளுகை செய்யவும் இருக்கிறார். What is Jesus saying? இயேசு என்ன சொல்லுகிறார்? You keep quiet like I kept quiet. நான் எவ்வாறாக அமைதியாக இருந்தேனோ அதே போல நீயும் அமைதியாக இரு. Don't use your carnal weapons. உன்னுடைய மாம்ச ஆயுதங்களை நீ உபயோகிக்காதே. Never mind if people ride over your heads. உன்னுடைய தலையின் மேல் ஜனங்கள் ஏறி போனால் போகட்டும். Never mind if you are put to shame in public. நீ பொது இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் பரவாயில்லை. Don't use your carnal strength. உன்னுடைய மாம்ச பலத்தை நீ உபயோகிக்காதே. A day will come, you will rule with me with a rod of iron. ஒரு நாள் வரும், நீ என்னோடு இருப்பு போலால் நீ என்னோடு ஆளுகை செய்வாய். See, it is written here, he that overcometh and keepeth my works till the end, he will rule all nations. இங்கு இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் முழு உலகத்தையும் இருப்பு போலால் ஆளுகை செய்வான். Today who is ruling? இன்று யார் manage through life? ஆனால் இன்று நாமும் ஏதோ ஒரு செத்த நாய்களைப் போல ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறோம். எல்லா ஜனங்களும் நம்முடைய தலையின் மேல் ஏறி போகிறார்கள். But a day will come, ஆனால் ஒரு நாள் வரும், we will rule over all of them. அவர்கள் எல்லார் மேலும் நாம் ஆளுகை செய்வோம். If you see in the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும்போது, Daniel had a dream. தானியேலுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. Nebuchadnezzar had a dream. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டான். In that dream, he saw a huge statue. அந்த சொப்பனத்தில் அவன் ஒரு மிகப்பெரிய சிலையை கண்டான். The head was of gold. அந்த சிலையின் தலையானது பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. The breast and the arms were made of silver. அந்த சிலையின் மார்பும் கைகளும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது. The belly and the thighs were of brass. அதன் வயிறும் அதன் தொடைகளும் வெண்கலத்தால் ஆக்கப்பட்டிருந்தது. The legs were of iron.
அதன் கால்கள் இரும்பால் செய்யப்பட்டிருந்தது. And the feet, the toes and all, they were made of iron and clay mixed together. அதன் கால்களும் அதன் விரல்களும் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாக இருந்தது. So Daniel interpreted that dream. தானியேல் இந்த சொப்பனத்தை வியாக்கியானம் செய்தான். He said the first is a big kingdom called the Babylonian Empire. அந்த தலையானது மிகப்பெரிய ராஜ்யமாகிய பாபிலோன் ராஜ்யத்தை காட்டுகிறது. The silver is the next empire that will take over, that is called the Medo-Persian Empire. அந்த வெள்ளியானது மேதிய பெர்சிய ராஜ்யத்தை காட்டுகிறது. அந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யத்தை விழுங்கிவிடும். And then a brass empire will come, that's called the Greek Empire. அதன் பிறகு வெண்கலம் போன்றதான ஒரு ராஜ்யம் வரும், அதுதான் கிரேக்க ராஜ்யம். Then will come the Roman Empire, which is iron. அதன் பிறகு இரும்பை போன்றதான ஒரு ராஜ்யம் வரும், அது ரோம ராஜ்யமாக இருக்கிறது. Then will come an iron clay mixture. அதன் பிறகு களிமண்ணும் இரும்பும் கலந்தான ஒரு கலவையாக இருக்கும். Iron and clay will never mix together. இரும்பும் களிமண்ணும் ஒருபோதும் ஒன்றாக கலந்துராது. But still they are together. ஆனால் இன்னும் அவை ஒன்றாக இருக்கிறது. That is called coalition government. கூட்டணி ஆட்சி. அதுதான் கூட்டணி ஆட்சி என்று அழைக்கப்படுகிறது. Today many political factions, they join together to form a majority, but they will never stick together. Just for the sake of majority they will join. Like iron and clay never mix, these groups will never mix. இந்த அநேக அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ஒரு கூட்டணியாக அமைக்க விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் ஒருபோதும் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். Just for getting a majority they will join together. ஏதோ ஒரு கூட்டணி அமைப்பதற்காக அவர்கள் ஒன்றாக சேருவார்கள். To get the majority, so that they might become the bigger political party. They will get together, that's all. அவர்கள் அவ்வாறாக கூட்டணி அமைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக மாறுபடியாக செய்வார்கள், அவ்வளவுதான். But they will not become one faction. ஆனால் அவர்கள் ஒரே கட்சியாக மாற மாட்டார்கள். They will be two joined together. அவர்கள் இரண்டு கட்சிகளாக இருப்பார்கள், ஆனால் ஒன்றாக சேர்ந்திருப்பார்கள். That is what is said in the dream. இதுதான் இந்த சொப்பனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. So Nebuchadnezzar saw that huge statue. எனவே நேபுகாத்நேசர் இந்த மிகப்பெரிய சிலையை கண்டான். While he was seeing, அவன் இந்த சிலையை கண்டபோது a stone came rolling down. ஒரு கல்லானது பெயர்ந்து உருண்டு வந்தது. And hit that image on the legs. அந்த கல்லானது அந்த சிலையின் கால்களை இடித்தது. And you know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? It did not say that the statue fell down. அது அந்த சிலையானது விழுந்து விட்டது என்று வேதம் சொல்கிறதில்லை. It says the whole statue became powder. அந்த வேதம் இவ்வாறாக சொல்கிறது, அந்த முழு சிலையும் பொடியாக மாறி போனது என்று சொல்கிறது. And a wind came and blew away that powder, and there was no more place found for that powder. அப்பொழுது ஒரு காற்று வந்து அந்த கொடியை அடித்து சென்று விட்டது, அந்த சிலை இருந்ததான இடம் தெரியாமல் போனது என்று சொல்லுகிறது. And the stone that was there till then, அந்த மோதின கல்லானது அது வரைக்கும் அங்கே இருந்தது, became bigger and bigger and bigger and bigger and filled the whole earth. அந்த கல்லானது மிகப்பெரியதாக மாறி இந்த முழு பூமியும் நிரப்பிற்று. What is happening? என்ன சம்பவிக்கிறது? Here God is telling a beautiful truth there. இங்கு தேவன் ஒரு மிகப்பெரிய அழகான சத்தியத்தை சொல்கிறார். You know, when the church of Thyatira existed, தியத்திரா சபையானது திகழ்ந்து கொண்டிருந்ததான அந்த காலத்தில் the Roman Empire was in rule. ரோம சாம்ராஜ்யமானது ஆளுகை செய்து கொண்டிருந்தது. Nobody could overcome the Roman Empire. யாரும் அந்த ரோம சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்ள முடியாததாக இருந்தது. They were so powerful, so glorious that some of them elevated themselves to be gods. அவர்கள் மிகவும் வல்லமையுடையவர்களாக மிகவும் மகிமையுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களை தேவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். Some of the Caesars became gods. Temples were built in their name. சில ராயர்கள் தேவனாக மாறினார்கள், அவர்களுக்கு என்று கோவில்களும் கட்டப்பட்டது. So it was such a glorious empire, that is what they felt. அது அவ்வளவு மிகப்பெரிய மகிமையான ராஜ்யமாக அவர்கள் கருதினார்கள். But Christians were being persecuted and being killed and imprisoned and tortured by them. ஆனால் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டு, அவர்களால் வேதனைப்படுத்தப்பட்டு, அவர்களால் கொல்லப்பட்டு, அவர்களால் மறிக்கப்பட்டார்கள். But Jesus says, keep my works till the end. ஆனால் இயேசு சொன்னார், என்னுடைய கிரியைகளை நீங்கள் முடிவு பரியந்தம் கைக்கொள்ள வேண்டும். Today the Romans are ruling, you are underneath. இன்று ரோமர்கள் ஆளுகிறார்கள், நீங்கள் அதன் கீழாக இருக்கிறீர்கள். But a day will come. ஆனால் ஒரு நாள் வரும், they will be underneath, you will be on top. அவர்கள் உங்களுக்கு கீழாக இருப்பார்கள், நீங்கள் அவர்களுக்கு மேலாக இருப்பீர்கள். With that rod of iron you will break them like a pot. It will be broken to shivers. You cannot assemble them again. நீங்கள் ஒரு இருப்புக்கொள்ளால் அவர்களை ஒரு பானை உடைப்பது போல உடைப்பீர்கள். அவர்கள் சுக்குநூறாக போவார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை நீங்கள் சேர்க்க முடியாது. That is in fact the fulfillment of Nebuchadnezzar's dream. அதுதான் உண்மையில் நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்தின் முடிவாக நிறைவேறுதலாக இருக்கிறது. You read that verse in Daniel chapter 2. அந்த வசனத்தை தானியேல் 2ஆம் அதிகாரம்
Read verse 35. 35ஆம் வசனம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியை எல்லாம் நிரப்பிற்று. What is this? இதனுடைய அர்த்தம் என்ன? What is that stone? இந்த பெரிய கல் என்ன? Today huge kingdoms are ruling over the world. இந்த மிகப்பெரிய ராஜ்யங்கள் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. America, superpower. அமெரிக்கா மிகப்பெரிய நாடாக இருக்கிறது. They've got the best weapons in the world. அந்த தேசத்தில் மிகப்பெரிய நல்ல ஆயுதங்கள் இருக்கிறது. Now the European Union is coming up in power. இந்த ஐரோப்பா கூட்டணி வல்லமைக்கு வந்து கொண்டிருக்கிறது. They are growing and they will become a superpower very soon. அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் கொஞ்ச நாட்களில் மிகப்பெரிய தேசமாக மாறப்போகிறார்கள். That will be the renewed Roman Empire. அதுதான் புதிதாக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம். The Antichrist will become the head of that empire. அந்த சாம்ராஜ்யத்துக்கு அந்திகிறிஸ்து தான் தலைவனாக இருப்பான். Who can fight against the Antichrist? இந்த அந்திகிறிஸ்துவுக்கு விரோதமாக யாரால் யுத்தம் செய்யக்கூடும்? He is God, they will say. அவன்தான் தேவன் என்று அந்த ஜனங்கள் சொல்லுவார்கள். Who can resist this man? இந்த மனுஷனை யார் எதிர்க்க முடியும்? But while they are boasting, அவர் தங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் போதுதான் a stone comes down. ஒரு கல்லானது வந்து கொண்டிருக்கிறது. What is that stone? அந்த கல் என்ன? Jesus and the overcoming saints. அந்த கல் என்பது இயேசுவும் வெற்றி கொண்ட ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களும். That stone coming and hitting that image is nothing but the battle of Armageddon. அந்த கல்லானது அந்த சிலை வந்து மோதுகிற காரியம் என்னவென்றால் அது அர்மகதோன் யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. Jesus and the saints are going to come on white horses, the Bible says. இயேசுவும் பரிசுத்தவான்களும் வெள்ளை குதிரையில் வரப்போகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. They won't have to fight for long. அவர்கள் அதிக நேரம் யுத்தம் செய்ய போகிறதில்லை. As they come down, the war will be over. அவர்கள் கீழே வந்து கொண்டிருக்கும் போதுதானே அந்த யுத்தமானது முடிந்துவிடும். They don't have to take a sword and slash anyone. அவர்கள் எந்த பட்டத்தையும் எடுத்து யாரையும் வெட்ட தேவையில்லை. They don't have to throw any bomb at anyone. எந்த அணுகுண்டையும் யார் மேலும் அவர்கள் போட தேவையில்லை. They don't have to use planes. அவர்கள் எந்த விமானத்தையும் உபயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. But as they come, the war will be over. ஆனால் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போதுதானே அந்த யுத்தமானது முடிந்துவிடும். That is called rod of iron. அதுதான் இருப்புக்கோல் என்று அழைக்கப்படுகிறது. No one can overpower this group. ஒருவரும் இந்த கூட்டத்தை மேற்கொள்ள முடியாது. God, Jesus and his army. இயேசுவும் அவருடைய சேனையும். Who is this army? இந்த சேனை யார்? Those who won as Jesus fought and won. இயேசு யுத்தம் செய்து ஜெயித்ததை போல அவர்களும் யுத்தம் செய்து ஜெயித்தவர்கள். That's why St. Paul says we must fight like Jesus fought. That is called good fight. எனவேதான் பரிசுத்த பவுல் இவ்வாறாக சொல்கிறார், இயேசு எவ்வாறு யுத்தம் செய்தாரோ அவ்வாறாகவே நாம் செய்யணும். அதுதான் நல்ல போராட்டம். So we should not fight like worldly people fight. எனவே நாம் உலக ஜனங்கள் யுத்தம் செய்கிறதை போல செய்ய அவசியமில்லை. We are called to fight a different fight called a good fight. நாம் ஒரு வித்தியாசமான யுத்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நல்ல போராட்டம். If we fight like the worldly people, it's a bad fight. நாம் உலக ஜனங்களை போல போராடி கொண்டிருப்போமானால் அது ஒரு கெட்ட போராட்டமாக இருக்கிறது. Fight. இயேசு எவ்வாறு போராடினார்? He kept quiet and fought. அவர் அமைதியாக இருந்து யுத்தம் செய்தார். Only when the Father asked him to speak, he spoke. That's how he fought. பிதாவானவர் அவரை எப்பொழுதெல்லாம் பேச சொல்லுகிறாரோ அப்பொழுதுதான் அவர் பேசினார். மற்ற நேரத்திலெல்லாம் அவர் அமைதியாக இருந்தார். If we win our battles like this, நாம் நம்முடைய யுத்தங்களை இவ்வாறாக ஜெயிக்கிறோமா? then one day we will also come on white horses. நாம் இந்த யுத்தங்களை இவ்வாறாக ஜெயித்தோமானால் ஒரு நாளில் நாமும் அந்த வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி வருவோம். And as we come down, the war will be over. நாம் கீழே வந்து கொண்டிருக்கும் போதுதானே அந்த யுத்தமானது முடிந்துவிடும். And once we start ruling, none of those empires will exist again. நாம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம எதிர்க்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். The same empires are showed in a different way. இந்த அதே சாம்ராஜ்யமானது ஒரு வித்தியாசமான விதத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. In Nebuchadnezzar's dream, it was shown in the form of different metals. நேபுகாத்நேச்சாரின் சொப்பனத்தில் அது வித்தியாசமான உலோகங்களாக காணப்பட்டது. But Daniel saw these empires as different animals. ஆனால் தானியேல் அந்த சாம்ராஜ்யங்களை குறித்து பார்க்கும்போது வித்தியாசமான மிருகங்களை குறித்து பார்த்தார். He saw the Babylonian Empire as a lion. அவர் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை ஒரு சிங்கத்தை பார்ப்பதை போல பார்த்தார். And he saw the Medo-Persian Empire as a bear. அந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்தை அவர் ஒரு கரடியை போல பார்த்தார். He saw
the Greek Empire as a leopard. அவர் கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஒரு சிறுத்தையை பார்ப்பதை போல பார்த்தார். He saw the Roman Empire as a terrible beast. அந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஒரு மிகப்பெரிய கொடிதான மிருகத்தை போல அவர் பார்த்தார். But in the last days, ஆனால் கடைசி நாட்களில் when the Antichrist appears, அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது it will be basically Roman Empire, அது அடிப்படையாக ரோம சாம்ராஜ்யமாக இருக்கும். but with the natures of Babylon, the powers of Babylon and Greece and Medo-Persia all together. ஆனால் அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் பாபிலோன் அரசின் தன்மைகளும் மேதிய பெர்சியா அரசின் தன்மைகளும் கிரேக்க ராஜ்யத்தின் தன்மைகளும் அந்த ரோம சாம்ராஜ்யத்தோடு கலந்திருக்கும். So it will be all powers put together. எனவே அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் எல்லா வல்லமைகளும் சேர்ந்ததாக இருக்கும். It will be the most powerful kingdom that ever existed. அந்த சாம்ராஜ்யமானது இதுவரைக்கும் இருந்திராத ஒரு மிகப்பெரிய வல்லமையுள்ள சாம்ராஜ்யமாக இருக்கும். Because the Antichrist has the power to do miracles which no king before had ever had. ஏனென்றால் அந்த அந்திகிறிஸ்துவானவன் வல்லமைகளை அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவனாக இருக்கிறான். அந்த அற்புதங்களை இதற்கு முன்பு ஒருவரும் செய்யாத அற்புதங்களை செய்யக்கூடியவனாக அவன் இருக்கிறான். He is nothing but Satan in the flesh. அவன் ஒன்றுமில்லை, சாத்தான் மாம்சத்தில் வந்தவன். So it will be the most powerful kingdom in the world. எனவே அது இந்த உலகத்தில் மிகப்பெரிய வல்லமையுள்ள சாம்ராஜ்யமாக இருக்கும். Till then, அதுவரைக்கும். But Jesus will come and overcome that also. அதன் பிறகு இயேசு வந்து அந்த ராஜ்யத்தையும் வெற்றி கொள்வார். You read the description of that empire. அந்த சாம்ராஜ்யத்தை குறித்தான விளக்கத்தை குறித்து பார்க்கும்போது Revelation 13:2. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. That's Greek Empire. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், கால் கரடியின் கால், that is Medo-Persian Empire. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போல் இருந்தது. அது மேதிய பெர்சிய ராஜ்யமாக இருக்கிறது. சிறுத்தையை போல் இருந்தது. அது வந்து கிரேக்க சாம்ராஜ்யம். அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போல இருந்தது. சிங்கத்தின் வாயை போல் இருந்தது. That's Babylonian Empire. சிங்கத்தின் வாயை போல் இருந்தது. அது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. தொடர்ந்து படிங்க. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. So see that power, the greatest power till then. இந்த வல்லமை குறித்து பாருங்கள். இதுவரைக்கும் இருந்திராதான ஒரு மிகப்பெரிய வல்லமை. But when Jesus and his saints come, all these powers will be gone forever. ஆனால் இயேசுவுடைய பரிசுத்தவான்கள் வரும்போது இந்த வல்லமை எல்லாம் அழிந்து போய்விடும், என்றென்றைக்குமாக அழிந்து போய்விடும். So such the greatest power on earth till then is nothing before Jesus and his power. எனவே அதுவரைக்கும் இருந்ததான அவ்வளவு மிகப்பெரிய வல்லமையான அந்த வல்லமை இயேசு வந்த பிறகு வல்லமை இல்லாமல் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. So just imagine the greatest power on earth cannot even resist Jesus. As he comes down, the war is over. எனவே யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் இருந்ததான அந்த பூமியில் இருந்ததான மிகப்பெரிய வல்லமையானது இயேசுவின் பிரசன்னத்திலேயே அழிந்து போயிற்று. இயேசு வந்து யுத்தம் செய்யவில்லை. The greatest power is Jesus. மிகப்பெரிய வல்லமை இயேசு. Which is the second greatest power? இரண்டாவது மிகப்பெரிய வல்லமை எது? இருக்கிறதுலயே பெரிய வல்லமை இயேசுவின் வல்லமை தான். அடுத்த வல்லமை எது? சாத்தானுடைய வல்லமை தான். ஆனால் அப்படி நம் சொல்லவே தேவையில்லை. சப்போஸ் in a class 10 students are studying. உதாரணமாக ஒரு வகுப்பில் 10 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். One boy gets first rank, 100 marks. ஒரு மாணவன் 100 மார்க் பெற்று முதலாவது ரேங்க் பெறுகிறான். Next is 33 marks fail. இரண்டாவது மாணவன் 33 மார்க் வாங்கி தோல்வி அடைந்து விடுகிறான். First rank is 100 marks. முதலாவது மதிப்பெண் 100 மார்க். Will anybody give second rank to the 33% boy who got 33%? அந்த 33 மதிப்பெண் பெற்ற அந்த மாணவனுக்கு யாராவது இரண்டாவது ரேங்க் கொடுப்பார்களா? Will anyone clap hands for him? அவன் ஃபெயில் ஆயிட்டான், நான் வந்து செகண்ட் ரேங்க் பெற்று அவனுக்கு வாய் திறந்து சொல்ல முடியுமா? வெட்கப்படணும். ஃபெயில் ஆயிட்டு வேற யாரும் இல்ல மார்க் வாங்குறதுக்கு, எப்படியோ 33 வந்துருச்சு. அதுதான் பிசாசுடைய இரண்டாவது வல்லமைன்னு சொல்றது. That is his second rank, second power. No power at all. You can't call it second power at all. அதுதான் பிசாசுடைய இரண்டாவது வல்லமை. அது இரண்டாம் வல்லமை என்று அழைக்கப்படும் தகுதி இல்லை. If he had such a power, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருந்திருந்தால் at least little bit he should have been able to fight against Jesus, isn't it? அவன் இயேசு வரும்போது ஏதோ ஒரு கொஞ்சம் பிரயாசம் எடுத்தாவது அவன் இயேசு எதிர்த்திருக்க வேண்டும் அல்லவா? At least one day, ஏதாவது ஒரு நாளாவது அவன் எதிர்த்திருக்க வேண்டும் அல்லவா? At least 1 hour, ஒரு மணி நேரமாவது அவன் எதிர்த்திருக்கலாம் அல்லவா? At least 2 minutes,
2 நிமிடமாவது அவன் இருந்திருக்கலாம். Even 2 minutes he is not able to fight. 2 நிமிடம் கூட அவன் இயேசுவோடு எதிர்த்து நிற்க முடியாது. That Satan that shook the whole earth and makes everyone to tremble can't fight with Jesus even for 2 minutes. முழு உலகத்தையும் ஒலுக்கி எல்லா ஜனங்களையும் பயமுறுத்துதான இந்த சாத்தானானவன் இயேசுவோடு 2 நிமிடம் கூட யுத்தம் செய்ய தகுதியுள்ளவன் அல்ல. Why? What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? When Jesus comes, the battle is over. இயேசு வரும்போதுதானே அந்த யுத்தமானது முடிந்துவிடும். அவருடைய வருகையின் பிரசன்னத்தால் அந்தி கிறிஸ்துவை அழிப்பார்னு சொல்லிருக்கு. And by his coming itself, as he comes, the battle will be over. அவருடைய வருகையின் பிரசன்னத்தினாலேயே அவனை அவர் அழித்து விடுவார். அப்பொழுதே அந்த யுத்தமானது முடிவடைந்து விடும். So the Antichrist and Satan can't even stand before that glory, that holiness. எனவே தான் அந்த அந்திகிறிஸ்துவும் சாத்தானும் சேர்ந்து இயேசுவுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக மகிமைக்கு முன்பாக நிற்க முடியாது. And behind him is a group of people. அவருக்கு பின்பாக ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். Who are those people? அந்த ஜனங்கள் யார்? Those who worked as he worked. அந்த ஜனங்கள் தான் இயேசு எவ்வாறு கிரியை செய்தாரோ அவ்வாறு கிரியை செய்த ஜனங்கள். Those who fought as he fought. இயேசு எவ்வாறு யுத்தம் செய்தாரோ எவ்வாறு போராடினாரோ அவ்வாறே போராடின ஜனங்கள். Beloved, we pray. பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிறோம். We fast. நாம் உபவாசம் இருக்கிறோம். We come to the presence of God. தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். We come to the meetings. கூட்டத்துக்கு வருகிறோம். We read the Bible. வேதம் வாசிக்கிறோம். We testify. சாட்சி சொல்லுகிறோம். But when it comes to fighting, we don't know how to fight. ஆனால் நாம் போராட வேண்டியதான வேளை வரும்போது நாம் எவ்வாறு போராட வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறதில்லை. There is a way to fight. நாம் போராட வேண்டியதான ஒரு வழி இருக்கிறது. That is to fight how Jesus fought. அதுதான் இயேசு எவ்வாறு யுத்தம் செய்தாரோ எவ்வாறு போராடினாரோ அவ்வாறே போராட வேண்டும். So whenever we face a battle, எனவே எப்பொழுதெல்லாம் நாம் யுத்தத்தை சந்திக்கிறோமோ, how should we fight? நாம் எவ்வாறு யுத்தம் செய்ய வேண்டும்? Lord, if you were in this situation, how would you have reacted? Give me the grace to do the same thing. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீர் இருந்திருப்பீர் என்றால் நீர் எவ்வாறு கிரியை செய்திருப்போரோ அவ்வாறே நானும் கிரியை செய்ய எனக்கு கிருபை தாரும். That's how we should overcome. அவ்வாறு தான் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். Such people only are going to rule. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் ஆளுகை செய்ய போகிறார்கள். What does Jesus say? இயேசு என்ன சொல்லுகிறார்? To such people he says, I will give them the morning star. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர்களுக்கு நான் விடிவெள்ளியை கொடுப்பேன். What is that morning star? அந்த விடிவெள்ளி என்ன? It's nothing but the planet Venus. அதுதான் வீனஸ் என்கிறதான கிரகம். That is the second planet of the 9 planets. அதுதான் 9 கிரகங்களில் இரண்டாவது கிரகமாக இருக்கிறது. See, just before sunrise, in the early morning, somewhere in the sky, you can see a bright star. That's actually a planet. சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அதிகாலை வேளையில் அந்த சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு வெளிச்சமான ஒரு கிரகம் இருக்கும். சூரியன் பக்கத்துல இல்ல, somewhere in the night sky you can see a bright star. வானத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பிரகாசமான ஒரு நட்சத்திரம் இருக்கும். That's nothing but the planet Venus. அதுதான் வீனஸ் என்று அழைக்கப்படுகிறதான கிரகம். தமிழ்ல என்ன இரண்டாவது கிரகம்? செவ்வாய் கிரகமா? So that is that bright star. அதுதான் விடிவெள்ளி. That is called morning star because that's the brightest star that appears in the morning before sunrise. அதுதான் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அதுதான் பிரகாசமான நட்சத்திரமாக இருக்கிறது. Those days that Venus, planet Venus was a symbol of victory. அந்த நாட்களில் இந்த வீனஸ் என்று அழைக்கப்படுகிறதான அந்த கிரகம் வெற்றியின் ஒரு அறிகுறியாக குறியீடாக இருந்தது. It was part of the Roman flag. அது ரோம சாம்ராஜ்யத்தின் கொடியில் ஒரு பகுதியாக இருந்தது. Showing that the Romans will always win, no one can overpower them. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த ரோமர்கள் எப்பொழுதும் வெற்றி கொள்வார்கள், அவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. Now the church of Thyatira, they are under the Romans. இப்பொழுது தியத்தீரா சபையானவர்கள் அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறார்கள். This morning star is on the flag of the Romans. இந்த வெடிவெள்ளியானது அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கொடியில் இருக்கிறது. Now they seem to be invincible, or no one can overpower them. அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஜெயிக்கிறவர்களை போல இருக்கிறார்கள், அவர்களை மேற்கொள்ள ஒருவராலும் முடியாது. The morning star is on their flag. அந்த வெடிவெள்ளியானது அவர்களுடைய கொடியில் இருக்கிறது. What is Jesus telling? இயேசு என்ன சொல்லுகிறார்? He is telling the church of Thyatira, அவர் தியத்தீரா சபைக்கு இவ்வாறு சொல்லுகிறார், fight well. நன்றாக போராடுங்கள். Fight the way I fought. நான் எவ்வாறு போராடினேனோ அவ்வாறே நீங்களும் போராடுங்கள். I will take that morning star from their flag. I will give it to you. In other words, I will give you the victory. நான் அவருடைய கொடியில் இருக்குதான் அந்த விடிவெளியை எடுத்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். வேறு வார்த்தைகளை கூறினால் நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன். Another thing that we see about that morning star, அந்த விடிவெளி குறித்தான இன்னொரு காரியம், it is the star that says morning is coming.
அந்த நட்சத்திரமானது காலை வந்து விட்டது என்று சொல்லுகிற ஒரு அறிகுறியாக இருக்கிறது. If we wake up in any part of the night and see that star is saying very soon you are going to see the sun coming up. நாம் இரவில் ஏதோ ஒரு நேரத்தில் எழுந்து நாம் வானத்தை பார்ப்போம் என்றால் அந்த நட்சத்திர அந்த கிரகத்தை பார்க்கலாம். அந்த இரவில் நேரம் தெரியாமல் எழும்பும்போது அந்த நட்சத்திரத்தை பார்த்தால் சீக்கிரத்தில் சூரியன் உதிக்க போகுது என்று அந்த நட்சத்திரம் சொல்லும். It will tell that the sun is going to rise. அந்த நட்சத்திரமானது சீக்கிரத்தில் சூரியன் உதிக்க போகிறது என்று சொல்லும். So it is telling morning is coming. அது இவ்வாறாக சொல்லுகிறது காலை வந்து கொண்டிருக்கிறது. And that star will be actually mixed with the early rays of the morning. அந்த நட்சத்திரமானது காலை தோன்றுகிறதான அந்த கதிர்களோடு கலந்திருக்கிறது. So what does this morning star show? இந்த விடிவெள்ளி எதை காட்டுகிறது? It's showing that morning is coming or the sun is going to rise. அந்த விடிவெள்ளி இவ்வாறாக சொல்லுகிறது விடியற் காலை வந்து கொண்டிருக்கிறது அல்லது சூரியன் வரப்போகிறது. That's called the hope of the coming of the Lord. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் குறித்ததான நம்பிக்கை. So that morning star, when God says I will give you the morning star, it says Jesus is saying I will fill you with the hope of my coming. எனவே இயேசு உங்களுக்கு நான் விடிவெளியை கொடுப்பேன் என்கிற சொல்கிறதான அர்த்தம் நான் உங்களுக்கு என்னுடைய வருகை நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பேன். In other words, வேறு வார்த்தைகளில் கூறுவோம், for such people who have fought a good fight, நல்ல போராட்டத்தை போராடின அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, who overcame the way Jesus overcame, இயேசு எவ்வாறு ஜெயித்தாரோ அவ்வாறே ஜெயித்த ஜனங்களுக்கு, for such people the coming of the Lord will be a very happy day. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கும். It will be a day of joy, not a day of fear. அந்த நாளானது ஒரு சந்தோஷத்தின் நாளாக இருக்கும், அது ஒரு பயத்தின் நாளாக இருக்காது. That's why Jesus said you are not of the night. எனவேதான் இயேசு சொல்கிறார் நீங்கள் இரவுக்குரியவர்கள் அல்ல, we belong to the day. நாமோ பகலுக்குரியவர்கள். So dear children of God, எனவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, one thing we must admit, ஒரு காரியத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். although we are Christians, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், although we are Pentecostals, நாம் பெந்தேகோஸ்தே ஜனங்களாக இருந்தாலும், although we pray a lot, நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், we are fighting a bad fight, not a good fight. நாம் ஒரு கெட்ட போராட்டத்தை போராடுகிறோம், ஒரு நல்ல போராட்டத்தை அல்ல. How easily we lose our patience, நாம் நம்முடைய பொறுமையை வெகு சீக்கிரத்தில் இழந்து விடுகிறோம். how easily we murmur in times of testing, நம்முடைய சோதனை நேரத்தில் வெகு சீக்கிரத்தில் முறுமுறுக்கிறோம். how we question God, நாம் எப்படி தேவனை முறையிடுகிறோம், தேவனை கேள்வி கேட்கிறோம், how we use carnal weapons to solve our problems, நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக நாம் எப்படி மாம்ச ஆயுதங்களை உபயோகிக்கிறோம். how will God remove that star from the Roman flag and give it to us? இப்படி நாம் இருந்தால் எப்படி தேவன் அந்த ரோம கொடியில் இருக்கிறதான அந்த விடிவெளியை எடுத்து நமக்கு கொடுப்பார்? So we should pray these days, Lord, give me the grace to fight like you fought. எனவே நாம் இந்த நாட்களில் இவ்வாறாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எவ்வாறு போராடினீரோ அவ்வாறே நானும் யுத்தம் செய்ய எனக்கு கிருபை தாரும். How did Jesus fight against the devil? இயேசு எவ்வாறு பிசாசோடு எதிர்த்து நின்றார்? Now you can't strangle the devil's neck. நீங்களாகவே போய் பிசாசின் கழுத்தை நெருக்க முடியாது. But when Jesus was led to the cross, ஆனால் இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது he was fighting with the devil. அவர் பிசாசோடு போராடி யுத்தம் செய்து கொண்டிருந்தார். You call yourself the son of God? நீ உன்னை தானே தேவனுடைய குமாரன் என்று அழைத்துக் கொள்கிறாய். Jesus of Nazareth, king of the Jews. நசரேயனாகிய இயேசு யூதர்களுடைய ராஜா என்று அழைத்துக் கொள்கிறாய். They laughed at him, they mocked at him, they spat on him. அவர்கள் அவரை பார்த்து பரிகசித்தார்கள், அவரை பார்த்து சிரித்தார்கள், அவர் மேல் துப்பினார்கள். Put a cloth around his eyes and blindfolded him. அவருடைய கண்களில் ஒரு துணி கட்டி அவரை குருடராக்கினார்கள். Slapped him on the face and said, can you tell me who it is? அவருடைய கன்னத்தில் ஒரு அறை அறைந்து யார் அறைந்தார் என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று அவரை பரிகரித்தார்கள். He never said a word. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. Finally they stretched his hand out and nailed it on a piece of wood. கடைசியாக அவர்கள் அவருடைய கையை விரித்து ஒரு மரக்கட்டையில் அவருடைய கையை அறைந்தார்கள். Placed his next another hand also. மற்றொரு கையும் அந்த மரத்தில் வைத்து அறைந்தார்கள். No resistance. எந்த எதிர்ப்பும் இல்லை. They nailed his feet also. அவருடைய கால்களையும் கூட அவர்கள் ஆணிகளால் அறைந்தார்கள். No resistance. எந்த எதிர்ப்பும் அவர் செய்யவில்லை. Defeated man. ஒரு தோற்கடிக்கப்பட்ட மனிதரை போல hung on the cross. அவர் சிலுவையில் தொங்கினார். Father, Father, why, my God, why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Finally he hung his head down and died. கடைசியாக அவர் தம்முடைய தலையை சாய்த்து மரித்தார். The disciples thought it's over. சீஷர்கள் இவ்வாறாக நினைத்தார்கள், எல்லாம் முடிந்து விட்டது. Come, let's go fishing. வாருங்கள், நாம் போய் மறுபடியும் மீன் பிடிப்போம். The people who the centurion and the Jews and the chief priests thought
everything is over. அங்கே இருந்து தான் அந்த நூற்றுக்கதிபதி அந்த பிரதான ஆசாரியன் அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள். What we thought is accomplished. நாம் என்ன நினைத்தோமோ அது முடிந்து விட்டது. So with great victory and satisfaction they rubbed their hands and went away. எனவே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தோடு ஒரு மிகப்பெரிய திருப்தியோடு அவர்கள் தங்கள் கைகளை பிசைந்து கொண்டு சென்றார்கள். But what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? When Jesus hung on the cross, இயேசு சிலுவையில் தொங்கின போது, bleeding like a defeated man, அவர் ஒரு தோற்கடிக்கப்பட்ட மனிதரை போல ரத்தம் வடித்துக் கொண்டிருந்தது. everybody mocking at him. எல்லாரும் அவரை பார்த்து பரிகசித்தார்கள். Actually, what was happening? ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? The answer is in Colossians. அதனுடைய பதில் கொலோசியர் chapter 2, 2ஆம் அதிகாரம் 14 and 15. 14ஆம் 15ஆம் வசனங்கள். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். So we could not see, the Romans could not see, the disciples could not see, but mighty victory was there. நம்மால் பார்க்க முடியவில்லை, ரோமர்களால் பார்க்க முடியவில்லை, சீசர்களால் பார்க்க முடியவில்லை, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஜெயமானது அங்கே இருந்தது. Beloved, if we fight like this, பிரியமானவர்களே, நாம் இவ்வாறு போராடினோம் என்றால் public will not see that victory. பொது ஜனங்கள் நம்முடைய வெற்றியை பார்க்க மாட்டார்கள். We might be put to shame and embarrassed in public. நாம் பொது இடத்தில் வெட்கத்திற்குட்பட்டு அவமானப்படுத்தப்படுவோம். But there is a mighty victory. The devil is being put to public shame in the kingdom of God. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய வல்லமையானது இருந்தது. பிசாசானவன் ஒரு பொது இடத்தில் அவமானப்படுத்த, தேவனுடைய ராஜ்யத்தில் பொதுவாக அவமானப்படுத்தப்பட்டான். In front of all the devils, எல்லா பிசாசுகளுக்கும் முன்பாக, in front of all the angels, எல்லா தூதர்களுக்கும் முன்பாக, in front of God, தேவனுக்கு முன்பாக, the devil Satan is being put to shame because we have fought a good fight. அந்த பிசாசானவன், அந்த சாத்தானானவன் வெட்கத்திற்குட்படுத்தப்பட்டான். ஏனென்றால் நாம் நல்ல போராட்டத்தை போராடினோம். Shall we all close our eyes? நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Very soon the sun of righteousness is going to rise up. வெகு சீக்கிரத்தில் நீதியின் சூரியனாக இயேசு எழும்ப போகிறார். Can you see the morning star? உங்களால் அந்த விடிவெளியை பார்க்க முடிகிறதா? What is that star telling you? அந்த விடிவெளி உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வருகிறார். Right behind me the sun is going to rise up. எனக்கு பின்பாக ஒரு சூரியனானது எழும்ப போகிறது. Is our heart filled with the hope of that coming? அந்த வருகையின் நம்பிக்கையால் நம்முடைய இதயம் நிறைந்திருக்கிறதா? Or are we just fighting a carnal fight? அல்லது நாம் மாம்ச போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோமா? What are we praying for? நாம் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? What are we fighting for? நாம் எதற்காக போராடி கொண்டிருக்கிறோம்? What is the desire of our heart? நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன? What are the thoughts of our mind? நம்முடைய இருதயத்தின் எண்ணம் என்ன? Are we running like the Olympic athletes just to get a corruptible crown? நாம் அந்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீரர்களைப் போல அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு ஓடுகிறோமா? Are we running a spiritual race? அல்லது நாம் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிறோமா? What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Run that ye may obtain. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். If we overcome, நீங்கள் ஜெயித்தால், and keep his works till the end, முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை கைக்கொண்டால், then he will give us the morning star. அப்பொழுது அவர் நமக்கு அந்த விடிவெளியை தருவார். He will give us a rod of iron. அவர் நமக்கு இருப்புக்கோலை தருவார். What is that rod of iron? அந்த இருப்புக்கோல் என்ன? It's a dominion that no one can conquer. அதுதான் ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடியாதான ஒரு அதிகாரம். மேற்கொள்ள முடியாத அதிகாரம். மேற்கொள்ள முடியாதான ஒரு அதிகாரம். That is called, we will be the greatest superpower on earth. After that there will be no superpower. No one can conquer us. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் தான் இந்த உலகத்திலே பூமியிலே மிகப்பெரிய வல்லமையுள்ளவர்களாக இருப்பீர்கள். அந்த வல்லமையை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது, அந்த வல்லமையை ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. So for some time we are going to praise God. எனவே கொஞ்ச நேரத்துக்கு நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். God should change our hearts. தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்ற வேண்டும். Why are we praying? நாம் என்ன ஜெபிக்கிறோம்? Why are we fasting? நாம் ஏன் உபவாசம் இருக்கிறோம்? Why are we coming to the meeting? நாம் ஏன் கூட்டத்திற்கு வருகிறோம்? Why are we crying? நாம் எதற்காக அழுகிறோம்? Why are we reading the Bible? நாம் ஏன் வேதம் வாசிக்கிறோம்? So that we may fight a good fight. ஏனென்றால் அதன் பிரகாரமாக நாம் ஒரு நல்ல போராட்டத்தை போராடும்படியாக. After doing all this, if we are still fighting a bad fight or a carnal fight, இவ்வளவு காரியம் செய்த பிறகு நாம் இன்னும் ஒரு கெட்ட போராட்டத்தை அல்லது மாம்ச போராட்டத்தை போராடினால், it's like the 7 lean cows in Pharaoh's dream. அதுதான் பார்வோனுடைய தரிசனத்தில் வந்ததான 7 மெலிந்த இளைத்து போனதான பசுக்கள்.
They ate the fat cows, but they did not become fat, they remained thin. அந்த 7 பசுகளும் மற்ற கொழுமையான அழகான அந்த 7 பசுகளை உண்டது. ஆனால் அவைகள் அந்த பசுகளை உண்டதை போல இல்லை. They still remain thin. அவைகள் இளைத்து போனதாகவே இருந்தது. No improvement. எந்த முன்னேற்றமும் இல்லை. Have you seen some sick people, how much they eat, they don't grow fat? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில வியாதிஸ்தரை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் எவ்வளவு அதிகமாக ஆகாரம் சேர்த்தாலும் அவர்கள் இளைத்தவர்களாகவே இருப்பார்கள். It's the same with our spiritual state. அப்படித்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இருக்கிறது. For some time we are going to praise God that God should change our life. எனவே நம்ம இருதயத்தை தேவன் மாற்றும்படியாக கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். Our souls should be healthy once again. நம்முடைய ஆத்மாவானது மறுபடியுமாக புஷ்டியுள்ளதாக மாற வேண்டும். It should become fat and flourishing once again. அது புஷ்டியுள்ளதாக மிகவும் நல்லதாக மாற வேண்டும். Our inner man should learn how to fight. நம்முடைய உள்ளான மனுஷன் எவ்வாறு போராட வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். The Lord should give us that wisdom. தேவன் நமக்கு அந்த ஞானத்தை தர வேண்டும். And that day will come, we will come back with Jesus. அப்போது ஒரு நாள் வரும், நாம் இயேசுவோடு மறுபடியும் திரும்பி வருவோம். We will each have a scepter of iron in our hand. நாம் எல்லாருக்கும் ஒரு இருப்புக்கோல் நம்முடைய கையில் இருக்கும். No kingdom can rise against us. எந்த ராஜ்யம் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது. No nation can rise against us. எந்த ஜாதியும் நமக்கு விரோதமாக எழும்ப No முடியாது. demon can rise against us. எந்த பிசாசும் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது. We shall rule forever and ever and ever. நாம் நித்தியமாக அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். But for that, அதற்காக today in our trials, இன்று நம்முடைய போராட்டங்களில், today in our problems, நம்முடைய பிரச்சனைகளில், today in our temptations, நம்முடைய சோதனைகளில் we should fight a good fight. நாம் ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். Do what Jesus did. இயேசு என்ன செய்தாரோ அதையே செய்யுங்கள். Think as Jesus thought. இயேசு எவ்வாறு யோசித்தாரோ அவ்வாறே யோசியுங்கள். Speak as Jesus spoke. இயேசு எவ்வாறு பேசினாரோ அவ்வாறே பேசுங்கள். Keep quiet as Jesus kept quiet. இயேசு எப்படி அமைதியாக இருந்தாரோ அப்படியே அமைதியாக இருங்கள். That the Lord might give us that wisdom. Let us all praise God. தேவன் நமக்கு இந்த ஞானத்தை தரும்படியாக நாம் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல இயேசுவே நாம ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் தந்த மாலை நேரத்துக்காக துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளையிலும் நம்ம தேவ சமூகத்துக்கு வர முடியாது. இந்த வாரத்தின் மத்தியிலேயே ஒன்று கூட முடியாது, துதிக்க முடியா. ஆண்டவரே இந்த வேதத்துல ரகசியங்களை கற்று வேதத்துல அந்த ரகசிய ஆழங்களை அறிய முடியா. எங்கள் தன்னதான கிருபிக்காய் துதிக்கிறோம். ஜெயங்கள் எவனோ அவனுக்கு முடியும் பொழுது என் கைகளை என் கிரிகளை கை கொள்வான் என்றால் நான் பிதாவினத்தில் அதிகாரப்பட்டது போல அவன் ஜாதியின் மேல் அதிகாரப்பட்டவனா இருப்பான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இருப்பு கோளால் அவன் ஆளும் செய்வான் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்டதான் வெளியேறப்பட்டதான் ஜனங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் கத்தாவே உலகத்தில் காணப்படுறதான எல்லா அழிவுக்கும் நாங்கள் தப்பி எங்களுக்கு கத்தாவே அன்றைய ஜெயங்கொள்வர்களாகவும் கத்தாவே உடைய கிரியைகளை செய்யக்கூடியதான் ஜனங்களாக நாங்கள் காணப்பட வேண்டிய அவசியம் என்று பார்க்கிறோம். அன்றைய உடைய கிரியைகள் எங்களுக்குள்ளேயே காணப்பட முடியாது, கதை உதேசிய முடியாது என்கிறோம். சத்துருவின் கிரியைகளை எங்களுக்கு ஜீவத்திலிருந்து முற்றிலுமாக அகற்ற முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இருப்பு கொள்ளாத ஆளு செய்வான் என்று பார்க்கிறோம். எங்களுக்கு பேர்பட்டதான அதிகாரத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறதுனால ஸ்தோத்திரம். எங்களுக்கு வைத்திருக்கிறான் வேணால பாத்திரங்கள் எழுத போகாதபடி கத்தாவே இந்த நாட்களிலே எங்களுக்கு தாவே உங்களுடைய கிரியைகள் எங்கள் தாவே ஜெயகொள்ளான் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதேசியபடியா ஆய்க்கிறோம். விடிய வெளியில செத்து நீங்கள் தருவி என்று பார்க்கிறோம். உங்கள் தாவி நாங்கள் ஜீவிக்கும் போது வருகை நம்பிக்கையான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று பார்க்கிறோம் ஐயா. கத்தாவே இந்த நாட்களிலே சத்துருவான கத்தா உலகத்தை ஆண்டு கொள்வது நாங்கள் பார்க்கிறோம். கத்தா சத்திரின் கிரியை நாங்கள் காக்கப்பட முடியாது, கத்த உதேசியபடியா இந்த கடைசி நாட்கள்ல அன்றைய வருகையின் பிரசன்னத்தினால் கத்தாவே சத்தின் கிரியை முற்றுமா அழிக்கப்படும் என்று பார்க்கிறோம். அஞ்சு கிருஷ்ண நாளிகை முற்றுமா அழிக்கப்படும் என்று பார்க்கிறோம். அஞ்சு கிருஷ்ண நாளைக்கு நாங்கள் அகப்படாதபடிக்கு இந்த நாட்களிலேயே நாங்கள் பக்கமாய் திரும்பிக் கொள்ள உதேசியபடியா ஐக்கிறோம். நாங்கள் கத்தாவை பந்தயசாலை ஓடு எல்லாரும் ஓடுவாங்க, ஒருவரையே பந்தயத்தை பெறுவான் என்று பார்க்கிறோம். நாங்கள் பந்தயசாலை ஓடுகிறான மனுஷாகவும் பந்தயத்தை பெற்றுக்கொள்ள மனுஷாகவும் இந்த நாட்களை ஜீவிக்க கதை திருப்பத்திர முடியாது வேண்டிக் கொள்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடுவோம் கத்தாவே. ஜீவிகளுக்கு நம்ம பெற்றுக்கொள்ள உதவி முடியாது கொஞ்சம் எங்கள் ஓட்டமான இருக்க தாவே நீங்க விரோதமாக போகாதபடி எங்களுக்கு தாவே பயத்தோடு நடுக்கத்தோடு எங்கள் ஓட்டத்தை ஓடத்தக்கதாய் கற்று திருவதாரம் வனாந்திர பாதையிலேயே எங்கள் தருதான ஆலோசனை பத்திரமா எங்கள் தாவி இருதயத்தை எழுதிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆவிக்கு கட்டி எழுப்பிக் கொண்டு முன்பாக உத்தம சாட்சி